தம்பி. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாப்பா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. தம்பி, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா. இல்லப்பா, இந்த போன்ல சாப்பாடுலாம் புக் பண்ணுவாங்களாமே, அது எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியாப்பா? ஐயோம்மா, நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேனே, நீங்க வேற யார்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? தம்பி, இப்பவே மணி 10 ஆச்சுப்பா, பசிக்குது. நீ சொல்லி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு இது புக் பண்ணி கொடுப்பா சாப்பாடு. அட என்னம்மா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. சரி கொடுங்க. என்னங்கம்மா ஆர்டர் பண்ணிட்டோம்? என்னென்னலாம் இருக்கும்? இங்க எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்படின்னா ஒரு சொம்பு உளுந்தங்கஞ்சி போடுப்பா, எனக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு. என்னம்மா நக்கல் பண்றீங்களா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏப்பா, நீ தானே சொன்ன எல்லாமே இருக்குன்னு. அப்ப கம்மங்கூழ் இருக்குமா? கம்மங்கூழா? அதெல்லாம் வேணா மெயின் ரோட்ல போய் வாங்கி குடிமா. என்னப்பா, என்னால நடக்க முடிஞ்சா நானே போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? என்னால நடக்க முடியலப்பா, காலு வலிக்குது. எதுக்குப்பா கோவப்படுற? பின்ன என்னம்மா நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்காதா தேடி பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. சரிப்பா, என்னதான் இருக்கும் நீயே பார்த்து சொல்லு. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதெல்லாம் தான் இங்க இருக்கும். சரிப்பா, அப்படின்னா ஆனியன் பொடி, ஆனியன் ரவா தோசை போட்டுருப்பா. ஆனியன் ரவா? போடுறேன். 80 ரூபா போட்டுடலாமா? சரிப்பா, போட்டுருப்பா. ஜிபே மட்டும் தான் அக்செப்ட்னு காட்டுது. ஜிபேவா? அதெல்லாம் என்கிட்ட இல்லையேப்பா. சரி, நீ காசை கொடுங்க, நான் பே பண்ணிக்கிறேன். நான் கையில எடுத்து கொடுத்தேன், இந்த வரேன்ப்பா. என்கிட்ட சில்லறை இல்லைங்களேம்மா. 80 ரூபா சரியா சில்லறையை கொடுங்கம்மா. இருக்கட்டுப்பா, மீதிய நீயே வச்சுக்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். பில்லுக்கான காசு என்னவோ அதை மட்டும் தாங்க போதும். அட என்னப்பா, இவ்வளவு நேரம் எனக்காக மெனக்கெட்டு உன் வேலையை விட்டுட்டு பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம வாய்க்கு வாய் அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். உன் அம்மா கொடுத்தா வாங்க மாட்டியா? வாங்கிக்கோ. சரிங்க, ஒரு 15 நிமிஷத்துல வந்துடும், சாப்பிடுங்க. சரி தம்பி, வரேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அடுத்து எப்ப இந்த பக்கம் வந்தாலும் அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணும், சரியா? சரிப்பா. தம்பி, அண்ணே ஒரு அவா ரோஸ்ட் பார்சல் ஸ்விக்கி ஆர்டர். ஐடி நம்பரா 31249. ஹலோ, யாருங்க? ஸ்விக்கிலேருந்து பேசுகிறேங்க மேம். சொல்லுங்கப்பா. மேம் லொக்கேஷன் வந்துட்டு வந்து வாங்கிக்கிறீங்களா? இந்த வரேன்ப்பா. ஓகே மேம். தம்பி, ஆமா இங்க இப்படி மேல வரணும்ப்பா. அது வரேங்கம்மா. மேம் சாரிம்மா, வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக், அதை லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. அதனால என்ன? சரி, நான் வரேங்கம்மா. தம்பி சொல்லுங்கம்மா. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு துணைக்கு இருக்க முடியுமா? ஏன், உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, தனியா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ உனக்கு அடுத்த வேளை வர வரைக்கும் இருந்தா கூட போதும். சரி வரேங்க. சரி, உட்காருப்பா, நான் தண்ணி கொடுத்தேன், உட்கார்.
சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. என்ன வயசாகுது? 23 ஆகுதுங்கம்மா. முழு நேரம் இந்த வேலை தான் பாக்குறியாப்பா? இல்லம்மா, மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். லீவு நாள்ல மட்டும் ஸ்விக்கி ஓட்டுவேன். சரி சரி. என்ன படிப்புப்பா படிக்கிற? எம்ஏ லிட்ரேச்சர். சரி சரி. வீட்டுக்கு ஒரே பையனாப்பா நீ? தங்கச்சி இருக்காங்கம்மா. சரி சரி. அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க? அப்பா இறந்துட்டாருமா. ஓ, அப்ப அம்மா? இருக்காங்க. ஏப்பா, அம்மா மேல எது வருத்தமா? அப்படிலாம் இல்லம்மா. உங்க அம்மா பேரை எடுத்ததும் உன் முகம் மாறும் போதே தெரியுதுப்பா. என்ன கோவம் இருந்தாலும் அம்மா மேல மட்டும் காட்டாதப்பா. அம்மான்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகத்துல யாருமே இல்லை. கோவம்லாம் இல்லம்மா, வருத்தம் தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்க அப்பா ரொம்ப முடியாம சீரியஸா இருந்தப்போ ஒரு நாள் அவங்கள எவ்வளவோ கூப்பிட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க அது தெரியாம கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கே எங்க அப்பா இறந்துட்டாரு. அன்னிலிருந்து நான் அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவரை யாருப்பா பாத்துக்கிட்டா? அவங்க தான். அப்ப நீயும் உன் தங்கச்சியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாப்பா சின்ன பிள்ளையா இருந்தா, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருந்தேன். ஏப்பா, உங்க அப்பா கூப்பிடும் போது உங்க அம்மா கேட்காதனாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு உங்க அம்மா மேல இருந்த கோபம், ஏன் அந்த நேரம் நம்ம வீட்டுல இருந்திருந்தா அப்பாவை காப்பாத்திருக்கலாமேன்னு ஓ மேல இல்லாம போயிருச்சு? யாரு இருக்கிறதும் போறதும் யார் கையில இல்லப்பா, அவங்க விதி. இப்ப என்னவே எடுத்துக்குவேன். இந்த வீட்டுல செத்து கிடந்தா கூட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்துதான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். என் விதி எப்படி இருக்கு? ஏமா, உங்க வீட்டுல உங்களை பார்த்துக்க யாரும் இல்லையா? இருந்தாருப்பா, எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும்தான் அந்த வீட்டுல அனாதை மாதிரி இருக்கேன். ஏன் உங்க பசங்கள்லாம்? இருக்கான்ப்பா, ஒரே பையன். வாயை கட்டி வயிற்ற கட்டி இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சேன். அவனும் நல்லா படிச்சு வேலைக்கு சேர்ந்தான். அவன் சேர்ந்த 3 மாசத்துலயே அவன் கம்பெனில டெல்லி போற வாய்ப்பு இருக்கு, போறீங்களான்னு கேட்டாங்க. அவன் என்கிட்ட கேட்டான். நானும் சரி போப்பா, நாங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோம்லேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். சொல்லி வச்ச மாதிரி போன 4 மாசத்துலயே அவரும் இறந்துட்டார். அவர் செத்து போனது கூட அவனால வர முடியல. ஆனா அங்கேயே அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போன 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு தான் இருந்தான். ஆனா இப்ப அதுவும் வர்றதில்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. எங்க வீட்டுக்காரு கவர்மெண்ட் டீச்சரா இருந்தவர். மாசம் ஆச்சுன்னா பென்ஷன் பணம் வந்துடும். அதுவே எனக்கு போதும், மிச்சம் இருக்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறதுக்கு. எனக்கு அப்பப்ப தனியா இருக்கமேன்னு தோணும் போது உன்ன மாதிரி வரவங்க போறவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பேன். எனக்கு அதுவே கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்பா. என்ன ஒண்ணு, நாளை செத்து போனா கூட என் பையன் வருவானா வரமாட்டானோன்னு தான் கவலையா இருக்கு. மன்னிச்சிருப்பா, ரொம்ப நேரம் பேசிட்டனோ? அம்மா, அதில் என்னம்மா இருக்கு, பரவாயில்ல. சரிங்கம்மா, அடுத்த தடவை வந்துச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஒரு நிமிஷம்ப்பா. இந்தப்பா வச்சுக்கோ. ஐயோம்மா, இதெல்லாம் இருக்குமா, வேணாம். இல்லப்பா, நீங்க இருந்த நேரத்துக்கு நீ வேலைக்கு போயிருந்தா 4 காசு கிடைச்சிரும்ல, பிடிப்பா. ஐயோம்மா, ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டினாவே எனக்கு 500 ரூபா தாங்கம்மா கிடைக்கும். 10 நிமிஷம் பேசினதுக்கு 500 ரூபா தெரியுங்க. இதெல்லாம் வேணாம்மா. பரவாயில்லப்பா, அம்மா கொடுத்தா வாங்க மாட்டியா? நீ வாங்கலைன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். வாங்கிக்கப்பா. சரி, தேங்க்ஸ்மா. சரி, வரேங்கம்மா. சரி. தம்பி, சொல்லுங்கம்மா. பேர் என்னப்பா? நந்தா. நந்தா. சரி, போயிட்டு வாப்பா. அடுத்து இந்த பக்கம் வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு போகணும். கண்டிப்பா வரேங்கம்மா. சரி, வரேங்கம்மா. தம்பி, சொல்லுங்கம்மா. அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்ற மாதிரி வாப்பா. அம்மா என்னால என்ன முடியுதோ சமைச்சு வைக்கிறேன். கண்டிப்பா வரேம்மா. அந்த அம்மா வீடு எந்த தெருவில் தானே இருக்கு. ஒரு 8 பார்த்துட்டு போயிடும். பேசினா கொஞ்சம் மனசை காட்சி நிம்மதியா இருக்கும். ஹோன், இங்க ஒரு வயசான அம்மா இருப்பாங்களே,
इधर कोई हाड़ने क्या है? சாரி, நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் புரியல. வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? रुको भैया। कुमार, एक मिनट इधर आओ ना। तुझे क्या प्रॉब्लम है? ஃபுட் எல்லாம் யாரும் இங்க ஆர்டர் பண்ணுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். வந்து சொல்லுங்க. இல்ல சார், நான் ஃபுட் டெலிவரிக்கு வரல. இங்க ஒரு வயசான அம்மா முன்னாடி குடியிருந்தாங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். இந்த வழியா வந்தேன், சரி அதான் பார்த்துட்டு போலான்னு. அவங்க இறந்து 3 நாள் ஆச்சு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? அன்னைக்கு நல்லா தானே இருந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. ஹெல்ப் கூட யாரும் இல்லை, இறந்துட்டாங்க. சரி, நீங்க ப்ரோ? நான் அவங்க பையன்தான். ப்ரோ சாரி ப்ரோ, ரொம்ப நல்ல மனுஷி ப்ரோ. இன்ஃபேக்ட் எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது ப்ரோ. அன்னைக்கு ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன், அப்படியே நல்லா பேச்சு கொடுத்தாங்க, நானும் பேசினேன். அவங்க பேர் என்ன ப்ரோ? லக்ஷ்மி. சரி. ஆமா, உங்க பேர் என்ன? நந்தா. ஒரு நிமிஷம் இருங்க. சரி. இது அம்மா உங்களுக்காக வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி வரேன். இப்போ என்னவே எடுத்துக்குவேன். இந்த வீட்டில் செத்து கிடந்தா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து தான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். எப்படி இருக்க நந்தா? அம்மா உன்னை கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் நீ வரவே இல்லை. கூப்பிடலான்னு பார்த்தா அன்றைக்கி உங்ககிட்ட உன்னோட நம்பர் வாங்க கூட மறந்துட்டேன். உன்னோட இந்த அம்மாவுக்காக நீ கடைசியாக ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினச்சா எனக்காக உன் பெத்த தாயை மன்னிச்சு அவங்கக்கிட்ட பேசு மகனே. அம்மாவோட கடைசி அன்பளிப்பு உனக்கு இந்த லெட்டரில் இருக்கும். அன்புடன் அம்மா. ஹலோ, சொல்றா தம்பி. அம்மா சாரிம்மா.